பெரியத்த டிஃபன் ரெடியா இருக்கா? இல்லம்மா சீமா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நான் சுஜாதாவோட ராஜேந்திரோட சேர்ந்து கோவிலுக்கு போறேன் தரிசனத்துக்காக. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். சரிங்க பெரியத்த. இன்னொரு விஷயமா, இந்த காஞ்சு போன பூவெல்லாம் இங்க இருந்து எடுத்துருமா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, காஞ்சு போன பூவெல்லாம் வீட்டுல இருக்க கூடாதுமா. சரி. இப்ப எனக்கு தேவையான 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இதை விட நல்ல வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கிடைக்காது. இப்ப நான் அக்கா கிட்ட போய் வளையல போட்டுக்கோங்கன்னு சொல்ல போறேன். என்னக்கா நீங்க காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்க? கோவிலுக்கு போறேன். அக்கா, இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, ஏன் நீங்க இன்னைக்கு அந்த வளையல போட்டுக்கல? நேத்து சுஜாதா கொடுத்தால, அத போட்டுக்கோங்கக்கா. அப்படி என்ன அவசரம்? நான் வேற எப்பவாவது போட்டுக்கிறேன். போட்டுக்கோங்கக்கா, சுஜாதாவும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாள்ல. நீ சொல்றதும் சரிதான், நான் போட்டுக்கிறேன். இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? என்னாச்சுக்கா? அந்த வளையல நீங்க எல்லாரும் இருக்கும்போது இங்கதானே வச்ச. அத்தை, நீங்க ரெடியா? நம்ம கிளம்பலாமா? ரெடிதான். என்னாச்சு அத்தை? அக்கா, என்ன சொல்றீங்க? அந்த வளையல் இப்ப இங்க இல்லன்னா எங்க போயிருக்கோம்? சுஜாதா, நீயும் ராஜேந்திரனும் எனக்கு பரிசா கொடுத்த அந்த வளையல் இங்கிருந்து காணுமா? அம்மா, தேவையில்லாம கவலைப்படாதீங்க. இங்க எங்கேயாதான் இருக்கோம். தேடினா கண்டிப்பா கிடைச்சிடும். நாங்களும் உங்க கூட சேர்ந்து தேடுறோம். வாங்கக்கா, போய் அங்க இருக்கான்னு பாருங்க. போங்க போங்க போங்க. அது எங்கேயும் காணோம். அது எங்கேயும் காணும் பெரியத்த. எங்குமே இல்லையா? அப்படின்னா திருடு போயிடுச்சா? நம்ம வீட்டுல வளையல யாரோ திருடிட்டாங்க. மனோ, ஏன் இதேடியோ பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்து யாரும் வரவே இல்ல. அப்ப யார் திருடி இருப்பாங்க? வெளியில இருந்து யாராவது வரணுமா? என்ன வீட்டுல இருக்கிறவங்க போதாதா? அக்கா, இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த வளையலுக்கு ஒண்ணும் கை கால் கிடையாது. இருந்தா அது இப்படியே கிளம்பி எங்கேயாவது வெளியில போயிடுச்சுன்னு நினைக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் யாராவது அந்த வளையல திருடி இருப்பாங்க. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன எதோ பேசுங்க சின்னத்த. இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்தது இல்ல. இனியும் இப்படி எல்லாம் நடக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஆமா மனோ, அதுவும் இல்லாம சாவி எப்பவும் என்கிட்டதான் இருக்கும். பவி, இப்ப நீ எதுக்காக என்ன முறைச்சு பாக்குற? என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? நான் எதுக்காக முதல்ல வாயில கைவிட போறேன்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. நம்ம வீட்டு பீரோல இருந்த பொருள் எப்படி காணாம போகும்? ஆமாங்க பெரியத்த, நம்ம வீட்டுல இருக்க பொருளை யார் திருடி இருக்க போறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
எல்லாருடைய ரூமையும் நம்ம உடனே செக் பண்ணி பார்க்கணும். மனோ, என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு. என்னக்கா நீங்க, இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே. இப்ப நாம ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எல்லாருமே செக் பண்ணி பாப்பாங்க. அதுக்காக டிராவல் பண்றவங்க எல்லாம் திருடர்களா என்ன? இது ஒண்ணும் ஏர்போர்ட் கிடையாது, இது என்னோட வீடு. இப்ப நம்ம பேசுறது என்னோட குழந்தைங்களை பத்தி, என்னோட குடும்பத்தை பத்தி. சரிக்கா. வேண்டாம் சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயத்தை இந்த வீட்டுல செய்ய வேண்டாம். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க வேண்டாம். ஒவ்வொருத்தர் ரூமையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு சுஜாதா, நீ சொல்றதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ரூமையும் செக் பண்ணலனா, அப்ப வாழ்நாள் முழுசும் இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் ஏதோ ஒரு விதமான சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு எனக்கு மத்தவங்கள பத்தி தெரியாது. ஆனா உடனே வந்து என்னுடைய ரூமை செக் பண்ணிக்கோங்க. ஆனா சிவாமா போலாம். இரு. சுஜாதா, நம்ம வீட்டுல உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்ல. அதனால அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்களே செக் பண்ணிட்டோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா அத்தை, என்னோட ரூமை வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் இல்லாம செக் பண்ணி பார்த்தாதானே உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் முதல்ல என்னோட ரூமை செக் பண்ணி பாருங்க. அக்கா நீங்களும் வாங்க, ஏன் நிக்கிறீங்க? அக்கா யாருக்கும் பிரச்சனை இல்லாதப்ப நீங்க ஏன் தயங்குறீங்க? என் வீட்டுல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த அம்மன் அருளால அந்த வளையல் யாரோட ரூம்ல இருந்து கிடைக்க கூடாது. என் குடும்பத்துல இருக்கிறவங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் மாறக்கூடாது. பவி, நீ கபோர்ட்ல பாரு. இங்க எதுவுமே இல்ல சின்னத்தை. இந்த கபோர்ட்லயும் ஒண்ணு இல்ல. இப்ப சந்தோஷம் தானே? அவ்வளவுதான். எல்லாரும் ஒண்ணு பண்ணுங்க, மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருடைய ரூமையும் செக் பண்ணிடுங்க. பிரச்சனை இருக்காது. போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க. ஏதாவது இருக்கா? அங்க போய் பார்க்கலாவா? ரோகிணியோட ரூம்ல ஒண்ணுமே இல்ல. நான் எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன். எந்த ரூம்லயுமே அந்த வளையல் எனக்கு கிடைக்கல. எனக்கு முதல்லயே இப்படி நடக்கும்னு தெரியும். என் குடும்பத்தை சேர்ந்தவங்க நிச்சயமா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு உன்ன மாதிரியே முழு நம்பிக்கை இருந்தது சுஜாதா. ஆனா இந்த மனோ இருக்காளே. அக்கா என்ன அவசரம், கொஞ்சம் இருங்க. நாம இது வரைக்கும் சீமாவுடைய ரூமை செக் பண்ணி பார்க்கவே இல்லல்லக்கா.
என்ன சொல்ல வரையோ அது கொஞ்சம் தெளிவா சொல்ல வரியா? இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. இது வரைக்கும் நாம சீமாவுடைய ரூமையும் என்னோட ரூமையும் செக் பண்ணதே இல்லல்ல. அந்த 2 ரூமையும் நம்ம செக் பண்ணணும்ல. சின்னத்தை சீமாவோட ரூமை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல சின்னத்தை. சின்னத்தை சொல்றது எல்லாமே சரிதான். இது வரைக்கும் நாம எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டோம்ல. அதே மாதிரி என்னோட ரூமையும் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஆனா சீமா, நீங்க எல்லாரும் போய் என் ரூம்ல செக் பண்ணுங்க. வாங்கக்கா. குழி தோண்டினாலே போதும், அதுல இவளை தள்ளி விட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. தானே இவளே போய் குதிச்சிடுவா. ஏன் தேவையில்லாம சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ற? அக்கா, இந்த ரூல் படி என்னுடைய ரூமையும் நீங்க செக் பண்ணி பாத்துடணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. தேடுங்க தேடுங்க, சீக்கிரமா தேடுங்க. சீமா, இந்த டிராவோட சாவி கூட. ஒரு நிமிஷம்க்கா. இங்க எதுவுமே இல்ல சின்னத்தை. வலையில இங்க எங்கேயுமே இல்ல. எங்கேயும் இல்ல சின்னத்தை. முதல்ல எனக்கு இப்படி நடக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் தேவையில்லாம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். வாங்க இங்க இருந்து போலாம். போறீங்களா? என்னம்மா, கபாடியாவது நீங்க மூடி இருக்கணும்ல. நீ கொடுமா, நானே மூடுறேன். அறிவே இல்ல உங்களுக்கு. ஆமா, இந்த டிரா மட்டும் ஏன் மூடி இருக்கு? இதுல பாத்தீங்களா இல்லையா? பாக்கல சின்னத்தை. அந்த டிராவை என்னால திறக்க முடியல. திறக்க முடியலையா? அது வந்து ரொம்ப நாளாவே இந்த டிராயர் மூடிதான் இருக்கா. ஜாமா இருக்கலாம், அது திறக்கவே முடியாது. அப்படியா? இப்போ வீடு முழுசும் தேடி பார்த்தாச்சு, இந்த சின்ன டிராவ்ல தேடி பார்த்தலாம்.
யார் மனசுலயும் எந்த சந்தேகமும் இருக்க கூடாதுல்ல? பாத்துருவோம். ஏன் சின்னத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ரொம்ப நாளா அந்த டிராயரை திறக்க முடியலன்னு இப்பதானே சீமா நம்ம கிட்ட சொன்னா. ஏன் தேவையில்லாம அதை இப்ப திறக்கணும்னு நினைக்கிறீங்க? வழியில எப்படி அதுக்குள்ள போகும் சொல்லுங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. அது மனோ, வாங்கிறது போலாம். தேடினதெல்லாம் போதும். அக்கா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா இதுல புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் இந்த வீடு முழுசும் தேடி பார்த்தாச்சு. இந்த சின்ன டிராவை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும்? எல்லாருடைய மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கணும் இல்லையாக்கா? சந்தேகம்ங்கிறது இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த டிராவை திறந்துட்டா அதனால சீமாவுக்கு தானே பிரயோஜனம். என்ன சீமா? இந்த டிராவை நான் திறந்ததுக்கு அப்புறமா தான் சீமாவுடைய கதைக்கே ஒரு முடிவு கிடைக்க போகுது. இந்த வீட்ல ஒருத்தர் கூட அவளை மதிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. மேல இருக்கிற டிராவை எப்படியாவது திறந்தா அப்ப கீழே இருக்கிற டிராவும் தானா திறந்துரும். எல்லா உண்மைகளும் வெளியில வந்துரும். இந்தாம்மா, இத கொஞ்சம் படி. ரொம்ப வெயிட்டா இருக்கு. பாரு சீமா, எப்படியோ இந்த டிராவை திறந்துட்டேன். காலையில இங்கதானே வச்சேன், அதுக்குள்ள எங்க போயிடுச்சு? உண்மையாவே அந்த வளையலுக்கு கை கால் முளைச்சிடுச்சா என்ன? என்னாச்சு மனோ? உன் கை அதுக்குள்ள ஒட்டிக்கிச்சா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நான் சும்மா இத பாத்துட்டு இருந்தேன்க்கா. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த டிராவுக்குள்ள ஒண்ணும் இல்ல. இப்போ நாம சின்னத்தையோட ரூமை மட்டும் செக் பண்ணா போதும். என்ன சின்னத்தை, போலாமா?